என்ன நினச்சிங்க, என்ன அது மாதிரி நடக்கலை? கொரோனா வந்தது இல்லைங்களா, அதில் இருந்தே நாங்கள் ரொம்ப கஷ்டம்தான். லிவர் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது, ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் ஹாப்பியாக இல்லை. New Year celebration, and first of all we are looking for friends also first priority. இந்த 2024 எப்படி போச்சு உங்களுக்கு? கொஞ்சம் சிரமமாக போச்சு. என்ன சிரமம்? ஹெல்த் வைஸ் தான், பெருசாலாம் ஃபினான்ஷியலாலாம் ஒன்றும் இல்லை, பட்டு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் சிரமமாக இருந்தது எனக்கு. இன்னும் முடியல எனக்கு அது. 2024 ஹாப்பியான ஒரு விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் நடந்துச்சுன்னா அது எதை சொல்லுவீங்க? இது ஒன்றும் பெருசாலாம் இல்லை, ரொட்டீனாக எப்படி லைஃப் ரன் ஆகுதோ அப்படி தான், ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் ஹாப்பியாக இல்லை. 2025 எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஹெல்த்து சரியாச்சுனாக்கா போதும். லிவர் ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்குது, அதுக்காக கொஞ்சம் சிரமம். கொஞ்சம் நார்மலாக இருக்குது எனக்கு. இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் சரியாயிடுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை வச்சு தான் லைஃப் ரன் பண்ணிகிட்ருக்கேன், அந்த நம்பிக்கையை வச்சு. கண்டிப்பாக சீக்கிரம் உங்களுக்கு சரியாயிடும். பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான், ஓ சூப்பர். பாப்பா ஸ்கூல் ஃபைனல் போயிட்டுருக்கா. ஃபேமிலி பொசிஷனை புரிஞ்சு நடந்துக்கணும். கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. பையனுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் அதிகம் ஆர்வம், என்ன சொன்னாலும் கொஞ்சம் அதை கேர் பண்ண மாட்டேன்றான். பண்ணலாம், பட் அந்த அளவுக்கு ஃபினான்ஷியலாக நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் ஆள் இல்லை. நான் டிரைவர் தான். சொந்த வீடுன்றது ஒரு குறிக்கோளாக இருக்குது. அப்படி இல்லைன்னாலும் கிராமத்தில் இடம் இருக்குது, அங்கே ஒரு வீடு கட்டணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அது நிறைவேறுமான்றது ஆண்டவன் கையில் தான். கடைசி வருஷம் எனக்கு வந்து நல்லா போச்சு. ஆனால் நான் வந்து எடுத்த கோர்ஸ் வந்து நல்லா ஜாலியாக முடிச்சுட்டேன். ஆனால் இனி வந்து நியூ கோர்ஸ் ஜாயின் பண்ணணும், அப்ரோடு போகுது. இங்கே நியூ இயர் வந்து நான் ஏப்ரலில் வந்து அப்ரோடு போகிறேன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு ஜாப் கிடச்சிருக்காங்க, அதான் என்னோடய ஆசை. போக போகுது, நியூ லாங்குவேஜ் படிக்க போகுது. ജർമ്മൻ ലാംഗ്വേജ് പഠിച്ചിട്ട് ജർമ്മൻ എനിക്ക് ജോലി കിടച്ചിട്ടാങ്ക അതോ ഞാൻ ജർമ്മനിലേക്ക് ഷിഫ്റ്റ് ആവാൻ തീരുമാനിച്ചു. இந்த நியூ இயர் நைட் செலிப்ரேஷன் பண்ணுறது நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, ஃபேமிலியோட செலிப்ரேஷனா, இல்லை உங்களோட லவ்வர் இருந்தாங்கன்னா லவ்வர் கூட செலிப்ரேஷனா? Of course, New Year celebration, and first of all we are looking for friends also first priority. Then family we are together to some priorities also here. Then first of all friends also. இப்போ ஏதாவது ஒரு செலிப்ரிட்டி கூட நான் செலிப்ரேட் பண்ணணும்னா யார் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு நினைப்பீங்க? யார்கிட்ட செலிப்ரேட்? துல்கர் சல்மான். எதனால? நான் மை ஃபேவரட் ஆக்டர் துல்கர் சல்மான். ஓ அப்படியா? ஓகே. இப்போ உங்களோட எக்ஸ் லவ் பண்ணிருக்கீங்களா? லவ் பண்ணிட்டேன். லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா? லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க என்ன பண்றாங்க? ஒர்க் பண்றேன். ஓ ஓகே ஓகே. இப்போ அவங்க கூட இந்த நியூ இயர்ல ஏதாவது பிளான் இருக்கா, எங்கேயாவது போகணும், ஏதாவது பிளான் இருக்கா? இல்லை, பிகாஸ் நாங்கள் அந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கேன். ஆனால் அது எதுவும் பண்ண முடியல. ஓ அவங்க வேற இடத்துல இருக்காங்க. நான் மும்பையில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஓ மும்பை. வெளியில் எங்கே போகணும்னு நினைப்பீங்க? ஒருமிச்சு இருந்தால் நாங்கள் வந்து கோவா ஒரு பாண்டிச்சேரி தான் போயிட்டு. ஓ நியூ இயர் அங்கே செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் பக்கத்தில் யார் லுக்கிங். ஓகே. ஜிம் ஜாயின் பண்ணிட்டீங்களா? எவ்ரி நியூ இயர் வில் பி ஸ்டார்டட் டு மீ ஜிம் ஜாயின் பண்ணணும். ஆனால் எதுவும் நடக்கலை. ஆனால் தோணுருச்சு டைம் வரும், ஆனால் டைம் கிடைக்கல. ஃபஸ்ட்டு இப்போது எஜுகேஷன் இந்த ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து ஃபேமிலி. ஆனால் ஜிம்க்கு போகல. ஆனால் போகணுன்னு இது இருக்குது, போகணுன்னு ஆசை இருக்குது. எல்லா நியூ இயர் வரும்போது இல்லை பணம் கட்டல. ஆனால் நியூ இயர் போகணுன்னு ஆசை இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் இயர் வந்து எல்லாருமே பண்ண நியூ இயர் போனது ஆசை இருக்குது. 2024 எங்களுக்கு வந்து கொரோனா வந்தது இல்லைங்களா, அதில் இருந்தே நாங்கள் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அந்த தள்ளுவண்டினால் வியாபாரம் வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு நடக்கலை. கொரோனாவில் இருந்தே நாங்கள் கொஞ்சம் அடிபட்டு தான் இருந்தோம். இப்போது 2025 எங்களுக்கு நல்ல வருஷமாக அமைஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ இந்த கொரோனா டைமில் நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்க? கொரோனா டைமில் நாங்கள் வீட்டில் தான் இருந்தோம். அப்போது சாப்பாட்டுக்குலாம் என்ன வருமானமே இல்லாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். இப்போ இந்த 2024 ஓகேவா இருந்துச்சு உங்களுக்கு? அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். இப்போ பார்ப்போம், இந்த வருஷம் பிறந்தா பார்ப்போன்ட்டு தான். இப்போ இந்த வருஷத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியான விஷயம்னா எதை சொல்லுவீங்க? இப்போ பையனுக்கு ஒரு பொண்ணு பிறந்தது, அவ்வளோதான். அப்படியா? சூப்பர், வாழ்த்துக்கள். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி இந்த வருஷம் வந்து இந்த விஷயங்களுக்கு நடந்திருக்கவே கூடாது, ஆனால் நடந்துருச்சு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அப்படி எதுவும் இல்லை. சூப்பர். சரி ஓகே. 2025 கடையை இன்னும் எப்படி டெவலப் பண்ணணும்னு ஏதாவது ஐடியா
நல்லபடியாக அமைஞ்சதுன்னா நல்லா இருக்கும். ஒன்றும் இல்லை, வெறும் ஒழுகுது இடம், அது ஸ்ட்ரீட் எதுனா போடலான்ட்டு. ஒவ்வொரு நாள் நமக்கான ஒரு பிரைன் வந்து நம்ம பேச்சை கேட்காது. ஏன்னா பார்க்குற கண்ணு வந்து 1000 விஷயத்த நமக்கு இது பண்ணணும் அது பண்ணணும்னு தோணும். பிரைன் வந்து இல்லை வேணாம், நிறைய சாய்ஸஸ் இன்னைக்கு என்ன நம்மளுக்கு ஒரு டார்கெட்டோ அது. ஓ சூப்பர். இந்த 2024 நீங்கள் நினச்ச மாதிரி போச்சா? என்ன நினச்சிங்க, என்ன அது மாதிரி நடக்கலை? ஆக்சுவலாக 2023 நல்லா போச்சு நான் நினச்சேன். பட் 2024 அதோட மோசமாக போச்சு. ஏதாவது எக்ஸாம்பிள் நினச்சது எதுவும் நடக்கலை. என்ன நினச்சிங்க, என்ன நடக்கல, அது ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். எப்படி சொல்கிறது, லைஃபே வந்து ஒரு டல்லாக தான் போச்சு. நான் எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவும் தூங்கலை. நான் ஒன்று நினச்சா அது ஒன்று அது என்ன நினச்சிங்க அப்படிங்கிறது சொல்லலாமா? இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள். நான் எப்படி சொல்கிறது, நான் ஒரு வந்து ஒரு எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. ஓகே. 2025 எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுவும் 2024 போச்சா, அதே மாதிரி 2025 போயிடும். நார்மலாக அப்படியே தான் போகும் நான் நினைக்கிறேன்.